அதாவது இது போல ஒரு சத்சங்கம் நிகழ்த்துகின்ற ஒருவர், அவருடைய வீட்ல ஒரு அம்மா அந்த வீட்டு வேலை செய்வாங்க. அவங்க பேசுறதெல்லாம் இந்த அம்மா கேக்குது. அவங்க உருகி, உருகி பேசுது. உருகுனன்றாங்க, அழுதன்றாங்க. இந்தந்த இடத்துல இப்படி சொல்றாங்களேன்னுட்டு ஆன்மாவுக்கு புரியும்ல. அந்த அம்மா படிப்பறிவு இல்லாதவர்களா இருந்தாலும். அப்ப இந்த அம்மா போய் கேட்குறாங்க, "ஐயா, நீங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களாமே, இந்த அம்மாலாம் வந்து ஐயாலாம் வந்து உங்ககிட்ட அப்படி சொல்றாங்களேய்யா, நான் கூட வந்து உங்க சொற்பொழிவ கேட்கணும். உங்க சத்சங்கத்துல வந்து எனக்கு உட்காரணுங்கய்யா." அப்ப அந்த ஐயா சொல்றாரு, "அம்மா உனக்கு அதெல்லாம் புரியாதும்மா. அதெல்லாம் பெரிய புராணம். அதெல்லாம் திருவாசகம், தேவாரம், அ திருப்புகழ், பகவத்கீதை கஷ்டம். நீ அடையலாமே இறைவன. நீ எவ்வளோ சிறப்பா வேலை செய்ற பாரு. இத சரியா செய் போதும்." ஐயா, இல்லங்கய்யா. எனக்கு ஆசையா இருக்கு. அந்த வகுப்பெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஆசை. ஒரு தடவ எனக்கு வாய்ப்பு குடுங்க. இது சிரிச்சுட்டு அவரு போயிடுறாரு. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த அம்மாவுடைய எண்ண வலு, அவங்க ஊர்லயே, அவங்க கோயில்லயே தொடர் சொற்பொழிவு பெரிய புராணம் போடுறாங்க. அவர் 6 மணி போறதுக்குள்ள இந்த அம்மா 5:30 மணிக்கு போய் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருச்சு. பெரிய புராணம் உருகி, உருகி 2 மணி நேரம் எடுக்குறார். இந்த பெரியவர் கூப்பிடுறாரு, "அம்மா, என்னம்மா? நேத்து வந்து முதல் வரிசையில உட்காந்து ஆர்வமா கேட்டியே! ஏதாவது சொல்லு பெரிய புராணம்." அப்படியே பார்க்குறாங்க. ஐயா! அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கய்யா. அப்ப என்னதான் கேட்ட நீ? கேட்டேங்கய்யா. அப்ப இதெல்லாம் சொல்ல வேணாமா நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கய்யா. அப்ப என்னதான் கேட்ட? அது கேட்டேங்கய்யா. மனசுக்கு எதமா நல்லா இருந்ததுங்கய்யா. அதான் நான் சொன்னேன். உனக்கு புரியாது இதெல்லாம். ஏதாவது சரி ஒரு கருத்து சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கய்யா. அப்ப இவரு என்ன பண்றாரு, சரி நீ போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி பண்ணு. அங்க ஒரு சாணி அள்ளுற கூட இருக்கு இல்லையா? அதுல போய் தண்ணி மோந்து எடுத்துட்டு வான்றாரு. ஐயா! மூங்கில் கூடையில தண்ணி நிக்காதங்கய்யா. அதெல்லாம் பரவால்ல. நீ போய் எடுத்துட்டு வா நிக்கும். அந்த தண்ணீர் தொட்டியில் வைத்து மூழ்கடித்து இப்டி எடுக்குறாங்க. தண்ணி நிக்குமா? தூக்குனா அடுத்த வினாடி தண்ணி போயிடும். சொல்றாரு. பரவால்ல. இன்னொரு முறை முயற்சி பண்ணு. தண்ணி வரும் பாரு. முயற்சி பண்ணு. அப்படின்னு சொல்லி இந்த அம்மா 6 நாள் வந்தாங்க இல்லையா? 6 முறை போட்டு போட்டு எடுத்தாரு. ஐயா! தண்ணி நிக்கலங்கய்யா. தெரியுதா? கூட ஓட்டை ஓட்டையா இருக்கா? தண்ணி நிக்காதுல்ல. அந்த மாரி தான். உன் மனமும், புத்தியும் ஓட்டையா இருக்குடாம்மா. நான் எவ்வளவு கருத்து சொன்னாலும் உனக்கு போகாது. அத புரிய வைக்க தான் இப்படி நான் மூங்கில் கூட எடுத்து மோந்து மோந்து வைக்க சொன்னேன். அந்த அம்மா சொல்லுச்சு பாருங்க. ஆமாங்கய்யா. மூங்கில் கூடைய முக்கி முக்கி எடுத்தா தண்ணி நிக்கல. ஆனா பாருங்களேன் கூட சுத்தமாயிடுச்சுன்ச்சு. சங்கம் என்பது என்ன? அங்க உங்களுக்கு சப்ஜெக்ட் நிக்குதா? அறிவ புகட்டுறோன்றது ஏட்டுக்கல்வி இல்ல இது. உங்க மன தூய்மை.